காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் பழைய ஸ்ரீவரம் எனும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது லட்சுமி நரசிம்மர் கோயில். செங்கல்பட்டிலிருந்து செல்லும் பொழுது வாலாஜாவிற்கு 5 கிலோமீட்டர் முன்னதாகவே பழைய ஸ்ரீவரத்தை அடையலாம். பழைய ஸ்ரீவரத்தில் இருக்கும் அழகிய இடங்களில் லட்சுமி நரசிம்மர் கோயில் ஒரு பழமையான கோயில். இது பாலாற்றின் கரையில் ஒரு சிறிய மலையின் மீது அமைந்துள்ளது. இங்கு பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிப்பதால் இது திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. இது கங்கைக்கு இணையான புனிதமாகவும் கருதப்படுகிறது. இந்த கோயில் இருக்க மலையோட பேர் பத்மகிரி மலை. இந்த மலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது பாலாற்றின் இயற்கை காட்சியும் பழைய ஸ்ரீவரம் கிராமம் ஃபுல்லாகவும் நம்மளால் பார்க்க முடியும். புராணத்தின்படி இந்த கோயிலுக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதம் தையில காணும் பொங்கல் நாள் அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாளோட உற்சவர் சிலை இந்த மலை கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த கல் மண்டபத்தில் இருந்து மக்களுக்கு காட்சி தருவதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இந்த கல் மண்டபமும் மேற்கே காஞ்சிபுரத்தை பார்த்த மாதிரியே கட்டப்பட்டுள்ளது. பிரதான தெய்வமான லட்சுமி நரசிம்மர் லட்சுமி தாயை தனது மடியில் அமர்த்தி அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் காட்சியளிப்பதால் இவருக்கு சாந்தமூர்த்தி என்றும் பெயருண்டு. கோயில் கிழக்கு நோக்கி அமைந்தாலும் கருவறையில் உள்ள இறைவன் மேற்கே காஞ்சிபுரத்தை நோக்கி காட்சி அளிக்கிறார். அற்புதமான இயற்கை அமைப்புகளுக்கு மத்தியில் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது.